இன்றைக்கி வந்து நம்ம குலாப் ஜாம் மிக்ஸை வச்சு எப்படி வந்து பர்ஃபெக்டாக குலாப் ஜாம் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பக்கெட் எம்டிஆர் வந்து குலாப் ஜாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுங்க. அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுனாலும் நமக்கு வந்து பால்ஸாக உருட்டுறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் தளர்வாகவே இதுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு உருட்டுறதுக்குள்ளே ட்ரை ஆகி கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த ஸ்டேஜுக்கு எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி. இதுக்கு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து பால்ஸாக உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு 3/4 கிலோ சுகர் ஆட் பண்ணி நல்லா கரைஞ்சி வரட்டும். நமக்கு இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லை. நல்லா கரைச்சி பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். ஒரு பிளேட் எடுத்து அதில் நல்லா வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கும் போதும் அது உடையாமல் அந்த உருட்டின பால்ஸ் வந்து கரெக்டாக வரும். நமக்கு இந்த ஷேப்பில் நான் இன்றைக்கி வந்து உருட்டி எடுத்திருக்கேன். உருட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ணெயை காய வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கரெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு சுகர் சிரப்பு. இப்போ வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் வந்து ரொம்ப வந்து சூடாகக்கூடாது. ஸ்லோவில் வச்சே ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி குலாப் ஜாமுனை போட்டதுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு இதை மாதிரி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து உடையாமல் கரெக்டாக வரும். இல்லைனா கீழே வந்து மேலே வந்து வேகாமல் இருந்துடும். இப்போ வந்து எடுத்து வச்சதை நல்லா அந்த சுகர் சிரப்பில் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் அல்டிமேட்டாக வந்திருக்கு. ஒரே கையில் நான் வந்து உடச்சி தனியாக எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.